சிவாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 14ஆம் பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்குள் நீர் வாய் நிகழ்ந்தாம் மாம்பல் வாய் கூம்பினக்கான். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோஷ்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிவாடம் தோன்றுவோர் நீதியால் நல்லவத்தர் வாழுவோர் நான் மறைகளோதுவோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோரதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர்
பார்க்கலாம். எங்களை முன்னதாகவே வந்து எழுப்புவேன் என்று வீரம் பேச்சு பேசின பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்து விட்டாயா? வீட்டின் பின்வாசலில் உள்ள செங்குழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன, ஆம்பல் மலர்கள் தலை குவிழ்ந்து விட்டன. துறவிகள் தங்கள் வெண்பற்கள் ஒளி வீச கோவிலில் சங்க முழக்கம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் பெண்ணே, சங்கோடு சக்கரம் ஏந்திய பலமான கரங்களை உடைய கண்ணனை பாட நீ இன்னும் எழாமல் இருக்கிறாயே என்று ஆண்டாள் கூறுகிறாள். இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். அன்னவயல் புதுவையாண்டான் அரங்கற்குப் பன்னு திருப்பாவைப் பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை என்கிற திவ்ய சாஸ்திரம். இடைப்பெண்ணுடைய பாவனையிலே ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பை தொடங்கியிருக்கிறாள். ஒவ்வொரு கோபிகையினுடைய திருமாளிகைக்காக சென்று அவர்களையெல்லாம் எழுப்பிக் கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்லவிருக்கிறார்கள். இன்றைய தினம் எழுப்பப்படக்கூடிய ஒரு கோபிகை. அவள் நங்காய் நாணாதாய் நாவுடையாய் என்ன நாவுடையாய் என்னால் நாவன்மை படைத்தவள். எவ்வளோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கண்ணன் அதை மீறவே மாட்டான். அப்படி ஒரு உயர்ந்த கோபிகை இன்றைய பாசுரத்திலே எழுப்புகிறார்கள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகுன்னார்.
எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானைப் பாட பாடேலோர் எம்பாவாய். இந்த கோபிகை எழுப்பும் பொழுது பொழுது விடிந்ததற்கு அடையாளத்தை சொல்லியே எழுப்புகிறார்கள். அம்மா எழுந்திருமான்னு சொன்னால் இன்னும் பொழுது விடியவில்லைன்னு உள்ளே இருப்பவள் சொல்கிறாள். இல்லை பொழுது விடிந்து விட்டது என்பதற்கு இவர்கள் அடையாளம் கூறுகிறார்கள். என்ன சொன்னா, தோட்டத்து வாவியுள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கழு நீர் என்னொரு புஷ்பம், ஆம்பல் என்று இன்னொரு புஷ்பம். இந்த புஷ்பங்களுக்கெல்லாம் உண்டான தன்மை என்னவென்றால், அது பொழுது விடிந்தவாறே சில புஷ்பங்கள் மலர்ந்து கொள்ளும், சில புஷ்பங்கள் பொழுது விடிந்தவாறே மூடிக்கொள்ளும். அது இரவிலே மலரும், பகலிலே மூடும். பெரும்பாலான புஷ்பங்கள் பகலிலே மலரும், இரவிலே மூடும். அப்போ பொழுது விடிந்தது என்று சொன்னால் செங்கழுநீர் புஷ்பங்கள் மலர்ந்து விட்டன, ஆம்பல் புஷ்பங்கள் குவிந்து விட்டன. ஏன்னா இதுதான் பொழுது விடிந்ததற்கு அடையாளம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உள்ளே இருப்பவர்கள் என்ன சொல்லிவிட்டால், உங்களுக்கு எல்லாம் ராத்திரியெல்லாம் உறக்கமே கிடையாது, நீங்கள் எப்பொழுது பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் போய் ஊர் பூரா போய் எங்கெல்லாம் செங்கழு நீர் புஷ்பம் இருக்கிறதோ அதையெல்லாம் மலர்த்தி விட்டு, எங்கெல்லாம் ஆம்பல் புஷ்பம் இருக்கிறதோ அதையெல்லாம் குவித்து விட்டு நீங்கள் வந்து இப்பொழுது பொழுது விடிந்து விட்டது என்று சொல்கிறீர்களே தவிர உண்மையாக பொழுது விடியவில்லை அப்படின்னு பதில் சொன்னான். ஆனால் வெளியில் இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள், நன்னா கேளுமா நாங்கள் சொன்ன வார்த்தையை, ஏதோ வெளியிலே ஊரிலே இது நடந்ததுன்னு சொல்லவில்லை. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புழக்கடை பின்புறம், அதில் இருக்கக்கூடிய தோட்டம், அதில் இருக்கக்கூடிய வாவி ஒரு குளம், அந்த குளத்திலே செங்கழு நீர் மலர்ந்தன, ஆம்பல் மலர்கள் குவிந்தன. வெளியிலே வேணால் நாங்கள் போய் மலர்த்தி வைத்து விடலாம், ஆனால் உன்னுடைய வீடு அது கட்டும் காவலுமாக இருக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து பின்புறம் போய் இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியுமா? நீயே பாரு, உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் குவிந்தன அப்படின்னு சொன்னான். ஆனால் உள்ளே இருப்பவள் என்ன பதில் சொல்கிறாள் அதற்குனால், எல்லாம் அந்த மலர்கள் எல்லாம் இப்பொழுதுதான் மலரவும் குவியவும் தொடங்கி இருக்கின்றன. இப்பொழுதுதான் மலருதுன்னு சொன்னால் அது இன்னும் பொழுது விடியலைன்னு தான் அர்த்தம். முழுவதுமாக மலர்ந்தும் குவிந்தும் முடிகிறதோ அப்பொழுதுதான் பொழுது விடிந்ததுன்னு அர்த்தம்னு சொன்னான். சரி, அந்த அடையாளம் இவள் ஒப்புக்கொள்ளவில்லை. சரி, வேறு அடையாளம் சொல்லலாம். என்ன அடையாளம்? செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகுன்னார். சந்நியாசிகள் அவர்கள் எல்லாரும் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். செங்கல் பொடிக்கூரை என்னால் காவி நிறத்திலே வஸ்திரத்தை அணிந்து கொள்பவர்கள் செங்கல் பொடிக்கூரை. வெண்பல் தவத்தவர், பற்களெல்லாம் அவர்களுக்கு வெண்மையாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னு என்ன சொன்னால், அவர்கள் இந்த வெத்திலை முதலான போக்கிய பொருள்களை உண்ணவே மாட்டார்கள். அதனால் வஸ்திரத்தை பேணுவதிலே அவர்களுக்கு அபிப்பிராயமே கிடையாது. ஏதோ வஸ்திரத்தை நினைத்து அப்படியே உடுத்தி கொண்டு விடுவார்களே தவிர, ஆனால் அதை தோழிக்கணும் வெண்மையாக்கணுன்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. அதனால் அந்த வஸ்திரங்களிலே நீர்க்காவி ஏறி ஏறி என்ன ஆயிடுத்து, அது செங்கல் பொடிக்கூரை ஆகிவிட்டது. தான் கிரகஸ்தர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் இதுதான் வித்தியாசம். கிரகஸ்தர்களுக்கு வஸ்திரம் வெண்மையாக இருக்கிறது, பற்கள் அது வெண்மையாக இல்லை. ஏன்னா நிறைய வெத்தலை போக்கிய பதார்த்தங்கள் எல்லாம் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஆனால் சன்னியாசிகள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்னால், வஸ்திரம் காவிய அழுக்கா இருக்கு, ஆனால் பற்கள் அது வெண்மையாக இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். அவரவர்கள் தங்களுடைய திருக்கோயில்களுக்கு சங்கை போட்டு சாவியை போட்டு திறப்பதற்காக போகின்றார்கள் அப்படின்னு அடையாளம் சொன்னான். அப்போ பொழுது விடிந்தாத்தானே இவர்கள் எல்லாம் போவார்கள், அதனால பொழுது விடிந்து விட்டது அப்படின்னு அபிப்பிராயம். உள்ளே இருப்பவர்கள் என்ன பதில் சொன்னால், ஐயோ இந்த சன்னியாசிகளை பற்றி தெரியாதா, அவர்களுக்கெல்லாம் நேரங்காலமே கிடையாது. அவர்களுக்கு எப்பொழுது திருவாராதனம் பண்ணணும்னு தோன்றதோ அப்போ போய் அவர்கள் கோயிலை திறந்து, தங்கள் திருக்கோயில்னா அவரவர்களுடைய ஆசிரமங்கள் மடங்கள்னு வைத்து கொள்ளலாம், அவரவர்களுடைய இடத்துக்கு போய் அவள் என்ன பண்ணுவா, சாவியை போட்டு திறந்து
திருவாராதனத்தை பண்ணுவா. மறுபடியும் 6 மணிக்கு கூட ஒரு முறை திருவாராதனம் பண்ணலாம், மறுபடியும் 8 மணிக்கு பண்ணலாம். அதனால் அவர்களுக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது அவர்கள் போவார்கள். பொழுது விடிந்ததற்கு இதை அடையாளமாக சொல்ல முடியாது. என்ன 2வது அடையாளம் சொன்னால், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் அப்படின்னு சொன்ன பொழுது இது அடையாளமாக ஒப்புக்கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டாள். சரி, அடுத்த அடையாளம், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். என்ன சொன்னார் இப்போன்னா, இப்போ அவளால் மறுக்க முடியாத ஒரு அடையாளத்தை சொல்லிவிட்டாள். இது ஒரு அடையாளம்னு சொல்ல முடியாது, அவளுடைய வார்த்தையே சொல்லிவிட்டாள். மான் ஞாபகம் இருக்கா உனக்கு, நேற்று ராத்திரி நாம் எல்லோரும் இன்றைய தினம் காலை இந்த நோன்பை நோக்கப் போகிறோம் என்று பேசிக்கொண்டிருந்த பொழுது நீ என்ன சொன்னாய்? எல்லாரும் போய் வீட்டில் தூங்குங்கள், நான் முன்னாலேயே எழுந்து உங்கள் எல்லோரையும் நான் எழுப்புகிறேன் அப்படின்னு நீ சொன்னாய். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். ஆனால் இப்போ என்ன ஆயிடுத்து நிலைமைனால், நாங்கள் எல்லோரும் உணர்ந்து விட்டது. இப்போ உன்னுடைய வீட்டு வாசலிலே உன்னை எழுப்புகிறோம், நீ எழுந்திருந்து வர வேண்டும் நியாயமா? நான் எழுந்திருந்தும் வராமல் நாங்கள் சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் நீ மறுமொழி கூறி கொண்டிருக்கிறாய். நன்னா இருக்கிறது உன்னுடைய பூர்த்தி. ஏன்னா நங்காய் என்னால் இப்போ கிண்டலாக சொல்லக்கூடிய வார்த்தை. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய், எவ்வளோதானா உன்னுடைய பூர்த்தி? நீ எழுப்புகிறேன்னு சொன்னாய், சரி எழுப்பத்தான் எழுப்பவில்லை. நாங்கள் நிற்கிறோம் இப்பொழுது. இப்போ நின்ற பொழுது கூட அது பொழுது விடியலை, இது இல்லை அது இல்லைன்னு நீ ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு இருக்கியே தவிர உனக்கு கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லையே. நன்னா இருக்கிறது உன்னுடைய பூர்த்தி. நங்காய் எழுந்திராய் நாணாதாய். என்னடா இது, நம்ம உன்னுடைய வீட்டு வாசலிலே இத்தனை பேர் வந்திருக்கிறார்களே, நாம் எழுந்திருக்காமல் இருக்கிறோம் என்கிற லஜ்ஜை கூட உனி இல்லாமல் இருக்கிறாயே, நாணாதாய். உடனே உள்ளே இருப்பவளுக்கு கோபம் விட்டது. அப்படியானால் என்னை விட்டுட்டு நீங்கள் போங்களே, அப்படி இப்படியாவது நீங்கள் வயது கொண்டாவது என்னை எழுப்ப வேண்டுமா? நீங்கள் பாட்டுக்கு போங்கள்னு சொன்னாள். இல்லைம்மா, நான் உடையாய். ஐயோ, உனக்கு தானே அந்த நாவன்மை இருக்கிறது, உன்னுடைய வார்த்தைக்கு தானே கண்ணன் கட்டுப்பட்டு இருப்பான். நீ ஒரு வார்த்தை சொன்னால் அவன் அப்படியே கேட்பான். நீ நில்லுன்னா நிற்பான், நீ உட்காருன்னா உட்காருவான், நீ கொடுன்னா கொடுப்பான். அப்போ நீ வந்தால் தானே எங்களுடைய காரியம் நடக்கும். அதனால் நான் உடையாய். நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் என்னால், சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாட வேண்டும் என்னால் யார் நன்னா பாட முடியும்? யாருக்கு நன்னா நாவன்மை இருக்கிறதோ அவர்கள் தானே நன்னா பாட முடியும். அப்போ நீ வந்தாத்தான் அந்த பாட்டே ரசிக்கும். என்னதான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடினாலும் நீ பாட வேண்டும். உன்னுடைய அந்த நாவன்மையை கொண்டு அவனை பாடினால்தான் ரசிக்கும். யாரை பாட வேண்டும்? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். பிறக்கும் பொழுதே அவன் எப்படி பிறந்தான்? கண்ணன் ஜாத்தோசி தேவதேவேச சங்க சக்கர கதாதர என அப்படியே பிறந்தானவன். அப்படி பங்கைய கண்ணான், தாமரை போன்ற கண்ணை உடையவனாக இருக்கிறான் கண்ணபிரான். அவனை பாட வேண்டும் என்று இந்த கோபிகை எழுப்பினார்கள். அவளும் இந்த கோஷ்டியிலே கலந்து கொண்டு அடுத்த கோபிகளுடைய வீட்டிற்கு செல்ல இருக்கிறார்கள். இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் சோழன தேசத்திலே இருக்கக்கூடிய தேரெழுந்தூர் என்கிற திவ்ய தேசம். திருவழுந்தூர் ஆமருவியப்பன் என்ன, இந்த மூலவருக்கு தேவாதிராஜன் என்று திருநாமம், உற்சவருக்கு ஆமருவியப்பன் என்று திருநாமம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்று அந்த நீர்நிலைகளிலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இங்கே சொன்னார்களோ இல்லையோ, அதே தான் அந்த போல திருவழுந்தூருடைய தேரெழுந்தூர் திவ்யதேசத்துக்கு போகும்பொழுது திருமங்கை ஆழ்வாரும் அதே தான் அடையாளமாக சொல்கிறார். நெல்லில் குவளை கண்காட்ட, நீரில் குமுதம் வாய்காட்ட, அல்லி கமல முகங்காட்டும் கழனி அழுந்தூர் நின்னானை என்று ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். இங்கே நாவுடையாய் என்ன அவளை நாவன்மையை சொன்னார். அங்கே சொல்லும் பொழுது திருமங்கை ஆழ்வார் செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்த நாவர் திசமுகனை அனையவர்கள் சென்மமிக்க அந்தணர்தம் ஆகுதியின் புகையார் செல்வத்து அணியெழுந்தூர் என்ன, அங்கே இருப்பவர்கள் எல்லாம் வடமொழியும் தென்மொழியும் நன்றாக தெரிந்தவர்கள்னு சொன்னார். இங்கே பங்கைய கண்ணானை, அதாவது பங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன்னு சொன்னார். அங்கே என்ன சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார்? நெய்யார் ஆழியும் சங்கமும் ஏந்தும் நீண்ட தோள் உடையாய் என்ன, அங்கேயும் எம்பெருமானை சங்கு சக்கர கையனாக ஆழ்வார் பாடுகிறார். இப்படிகளாலே நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்னால், இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் தேரெழுந்தூர் என்கிற திவ்ய தேசம் என்று காஞ்சி சுவாமியுடைய நிர்வாகம். தொடர்ந்து அனுபவிப்போம்.
ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.